ரெகுலர் ஃபங்ஷனுக்கும் ஆரோ ஃபங்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஃபங்ஷன் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்துட்டு ஒரு ஃபங்ஷனை டிஃபைன் பண்ணோம்னா அது ரெகுலர் ஃபங்ஷன். இதுக்குள்ள ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபங்ஷனுக்கு நேமே கொடுக்காம இந்த மாதிரி ஒரு ஆரோ கொடுத்துட்டு ஒரு பிராக்கெட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இது ஆரோ ஃபங்ஷன். இதுக்குள்ளேயும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெகுலர் ஃபங்ஷனை கால் பண்ணோம்னா ஜஸ்ட் அந்த ஃபங்ஷனை கால் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபங்ஷன் கால் ஆயிரும், ரிசல்ட் வருது. இந்த ஃபங்ஷனுக்கு நேமே இல்லை, இதை எப்படி கால் பண்ணலாம்? ஒன் வே ஜஸ்ட் இது மொத்தமா இந்த மாதிரி ஒரு பிராக்கெட்ஸ்குள்ள ஆட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி கால் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்க ஆரோ ஃபங்ஷன் கால் ஆகுது. இல்லைன்னா இந்த மாதிரி இந்த ஃபங்ஷனையே ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிட்டு அந்த வேரியபிள் வச்சு ஜஸ்ட் ஃபங்ஷனை கால் பண்ற மாதிரி நம்ம கால் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? முக்காவாசி நேரங்களில் இது சேமா தான் ஆக்ட் ஆகும், சில இடங்களில் இது டிஃபரெண்டா ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ்ன்ற கீவேர்ட் இது ரெண்டுக்குள்ளேயும் வேற மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போ இது ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஃபங்ஷனுக்குள்ள ஜஸ்ட் நான் திஸ் டாட் யூசர் நேம் அப்படின்ற நேமை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இதை இதுக்குள்ளேயும் நம்ம பிரிண்ட் பண்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இந்த ஆப்ஜெக்ட் உள்ள நான் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், கமா பிரிண்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இந்த பிரிண்ட் அப்படின்ற வேரியபிளுக்கு நம்மளோட ரெகுலர் ஃபங்ஷனையே நான் அசைன் பண்ணி விட்டுறேன். இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்ட் டாட் இந்த ஃபங்ஷனை கால் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் டாட் பிரிண்ட் அப்படின்ற ஃபங்ஷன். இந்த ஃபங்ஷனை கால் பண்ண உடனே இது கால் ஆச்சு. இதுக்கு நம்ம ஒரு ஃபங்ஷன் அசைன் பண்ணியிருக்கோம், அந்த ஃபங்ஷன் கால் ஆச்சு. அங்க திஸ் டாட் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ண கொடுத்துருக்கோம். இங்க திஸ் அப்படின்றது இந்த ஃபங்ஷனை யாரு கால் பண்ணாங்களோ அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணும். இந்த ஃபங்ஷனை யார் கால் பண்ணா? இங்க பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட் தான் கால் பண்ணுச்சு. ரெகுலர் ஃபங்ஷன்ல திஸ் அப்படின்ற கீவேர்ட் அதை யார் கால் பண்றாங்களோ அவங்கள குறிக்கும். இப்போ இங்க OBJன்னு கொடுத்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்கா, அதனால தான் திஸ் டாட் யூசர் நேம் நம்ம கால் பண்ண உடனே அந்த ஆப்ஜெக்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி அது டாட் யூசர் நேம்னு கால் பண்ணி நமக்கு ரிசல்ட் கிடைச்சிச்சு. இப்போ இந்த ரெகுலர் ஃபங்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட ஆரோ ஃபங்ஷனை இங்க ரெஃபரன்ஸா கொடுத்துடலாம். இப்போ பாருங்க எரர் வந்துருச்சு. என்ன எரர்? cannot read property undefined. யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஒரு ஆரோ ஃபங்ஷனுக்குள்ள திஸ் நம்ம கால் பண்ணோம்னா அது எந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆரோ ஃபங்ஷனை கால் பண்ணிச்சோ அந்த ஆப்ஜெக்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணாது. இதை ஏதாவது ஒரு ஃபங்ஷன் கால் பண்ணிருந்துச்சுன்னா அதை ரெப்ரசென்ட் பண்ணும், அப்படி இல்லைன்னா குளோபல் ஸ்கோப்பை ரெப்ரசென்ட் பண்ணும். இது நோட் என்விரான்மென்ட்னால திஸ் குளோபல் ஸ்கோப்பை ரெப்ரசென்ட் பண்ணும். இதே ஒரு ப்ரௌசர்ல ரன் பண்றோம்னா திஸ் விண்டோ ஆப்ஜெக்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். ஃபங்ஷன்ஸை எப்படியெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணலாம், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழ இருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்க.